அதே நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரியோட ஆக்டிங் பிடிச்சவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பாட்டி பேசுகிறது கேட்டு ரொம்பவே பதட்டமாயிருவாங்க காவேரி. என்ன விஜய் பாட்டி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க, பாட்டிக்கு ஏன் என் மேலே இவ்வளோ கோவம் அப்படின்ற மாதிரி காவேரி மெதுவாக விஜய் கிட்ட கேட்க, விடு காவேரி, அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கிட்ட சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நீ முதல்ல வெளியில் போடி, நீ வந்ததுக்கப்புறம் தான் என் குடும்பமே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, என் பேரன் வந்து என்னை விட்டு போயிட்டான், என் பேரனுக்கு என் மேலே பாசமே இல்லாமல் போயிடுச்சு, என்னைக்கு நீ எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சியோ அதோட இந்த குடும்பத்தோட சந்தோஷமே முழுசாக போயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ வெளியில் போ வெளியில் போ அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க பாட்டி. உடனே தாத்தா, கொஞ்சம் தயவு செய்து சும்மா இருமா, இப்படிலாம் பேசாதம்மா, நம்ம மருமக அவள் மாசமாக வேற இருக்கா, அவள் வயிற்றில் குழந்தை வேற வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தையெல்லாம் நம்ம எடுத்து கொஞ்சணும், அந்த குழந்தைய நம்ம தானே பார்க்கணும், இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்ல, எனக்கு குழந்தை வேணாம், ஒன்றும் வேண்டாம், இவன் என் கண்ணு முன்னாடியே நிற்கக்கூடாது, என் பேரை மட்டும் என் வீட்டில் இருந்தானா போதும், என் பேரை மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும், விஜய் மட்டும்தான் எனக்கு வேணும், விஜய் இங்கேருந்து இவ கூட்டிகிட்டு போயிடுவா, இவ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பதட்டமாக பாட்டி பேசுவாங்க. உடனே விஜய், வேண்ட காவேரி, நீ இப்போ இங்கே நிற்க வேண்டாம், நீ நின்னா தேவையில்லாமல் நீ ஹர்ட் ஆவ, இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு என்னாலேயும் சும்மா இருக்க முடியாது, பாட்டியோட சுச்சுவேஷன் புரியுதில்ல, தயவு செய்து தப்பாக நினச்சிக்காத காவேரி, கொஞ்சம் வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பாட்டிகிட்ட சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வெளியில் போவார். ஹாலில் உட்கார வச்சு, காவேரி தயவு செய்து நீ தப்பாக நினச்சிக்காத, உன் மனசு இப்போ எவ்வளோ கஷ்டப்படுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, பாட்டி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க நான் இங்கேருந்து போனதுனால அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அதெல்லாமே புரியுது விஜய், எனக்கு அது புரியாமல் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இங்கேருந்து என் கூட அங்கே வந்துட்டதுனால தான் எல்லாத்துக்கும் இது காரணம், நீங்கள் பேசாமல் இங்கே இருந்துருங்க விஜய், அதுதான் கரெக்டாக இருக்கும், பாட்டி இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களோட சுச்சுவேஷன் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களேன்னு நினச்சிட்டு வந்தேன், பட் இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, அவங்களுக்கு நல்லபடியாக வந்துட்டு நினைவெல்லாம் திரும்பணும், அவங்க திருப்பி நார்மல் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரவரி ஸ்டேட்டஸ் தான் காவேரி, அவங்க வந்து நார்மல் ஆகிட்டாங்க, அவங்க கூட இருந்து நான் பக்கத்துலேயே கேர் பண்ணிக்கிட்டேன்னா அவங்க திருப்பி பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, பழைய மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் வந்துடும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே தாத்தா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க, அவங்க பாட்டி ரொம்ப ஆசையாக இருந்தா காவேரி, உனக்கு வளகாப்பு பண்ணணும், உனக்கு வளகாப்பு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அவ்வளோ ஆசையில் இருந்தா, கடைசியில் வளகாப்பும் உனக்கு பண்ணாமல் அதுவும் டிலே ஆகிடுச்சுல்ல, அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், காவேரி அப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தான். விஜயும் வந்துட்டு சரியாக பேசாமல் விட்டுட்டான். அதுக்கப்புறம் அதை யோசித்து யோசித்து பயந்து பயந்து அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுமா, சீக்கிரமாக சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அவள் பேசினதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கலையே அப்படின்ன மாதிரி கேட்க, சேச்சா இல்லை தாத்தா, எனக்கு தான் பாட்டி பற்றி நல்லாவே தெரியும்ல, அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கு அவங்களுக்கு இப்போதைக்கு சரியானா போதும், அதுக்கு விஜய் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்ன மாதிரி காவேரி கேட்பாங்க. நான் என்னம்மா சொல்லிட போகிறேன், இப்போ நீ மாசமாக வேற இருக்க, நாளுக்கு நாள் வந்துட்டு குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, இப்போ விஜய் வந்துட்டு நான் உன் கூட இருக்க சொல்லுவேனா, இல்லை வந்து காவேரி கூட இருக்க வேண்டாம், நீங்கள் வந்து பாட்டி கூட இருன்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்ல முடியுமா, எனக்கே சூழ்நிலை புரியுது, நான் பாட்டியை பார்த்துக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் பாட்டியை வந்து மீட்டு கொண்டு வர பார்க்குறேன், நீ வந்து காவேரி கூடயே இருப்பா, நீ இப்போ இங்கே வந்து இருக்க வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் பாட்டியை விட்டுட்டு போய் இதனால் பாட்டிக்கு கண்டிஷன் ஒர்ஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நானாக கூட இருப்பேன், எனக்கு இப்போ என்ன முடிவெடுக்கிறதுனே சுத்தமாக புரியல அப்படின்ன மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக விஜய் யோசிச்சுட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி சொல்லுவாங்க, வேண்டாம் விஜய், நீங்கள் இப்போதைக்கு பாட்டி கூட மட்டுமே இருங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன், ப்ரெக்னென்ட்டான புதுசில் நானே தானே என்னை பார்த்துக்கிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு எனக்கு டேக் கேர் பண்ணிக்க தெரியும், அம்மாவும் கூட இருக்காங்கல்ல, தயவு செய்து நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் இங்கே இருக்கிறது தான் இப்போ முக்கியம் அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை காவேரி, முதல் மாதிரி கிடையாது உன்னோட சுச்சுவேஷனும், நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, கங்காவும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஒரே ஆள் அம்மாவால் எப்படி சமாளிக்க முடியும், குமரனும் வேறு இந்த டைமில் மலேசியா போயிட்டாரு, என்னை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காரு, இதை எதையுமே புரிஞ்சுக்காமல் நான் இங்கே வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்ன மாதிரி கேட்பாங்க. உடனே விஜயோட சித்தி வந்து, ஏன் தம்பி, இப்போ கூட நீ வந்து உன் பொண்டாட்டியை பற்றி உன் பொண்டாட்டி குடும்பத்தை பற்றி தான் யோசிக்கிறல்ல, பாட்டி இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க, இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை கூட நீ காவேரி குடும்பத்தை பற்றி தான் யோசிக்கிற, என்ன விஜய் நீ இவ்வளோ கேவலமாக மாறிட்ட, நீ இப்படிலாம் மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல, நான் உன்னை எப்படி ஊட்டி ஊட்டி வளர்த்துருப்பேன், கடைசியில் நீ பாட்டிக்கே துரோகம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இல்லை, பொண்டாட்டி வந்துட்டா எல்லாரும் இப்படி மாறிடுவாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக மாறுவாங்க, பாட்டிக்கு எந்த மாதிரி சூழ்நிலை ஆனாலும் பரவாயில்ல, கடைசியில் அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு தான் உறுதுணையாக இருக்கணும்னு பார்க்குறல்ல அப்படின்ன மாதிரி கேட்க,
ஐயோ நிறுத்து கொஞ்சம், நீ வேற ஏதாவது பேசி அவனை கஷ்டப்படுத்தாத அப்படின்ன மாதிரி தாத்தா சொல்லுவாங்க. சித்தி அப்படிலாம் இல்லை சித்தி, என்னோடய சூழ்நிலை உங்களுக்கு சுத்தமாக புரியல, அதனால் இப்போ சொல்லவும் முடியாது வாய் விட்டு. நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன், அந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சு மட்டும்தான் நான் காவேரி கூட இப்போ இருந்துகிட்ருக்கேன். காவேரி மட்டும் இருந்தானா நான் தயவு செய்து நான் அவளை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன். பட் என்னை இப்போ நம்பி கங்கா இருக்காங்க, பத்தாத குறைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதெல்லாமே நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு நான் பாட்டி கூட இருக்கேன், காவேரி வந்து நான் இங்கே வச்சிருக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ன மாதிரி விஜய் யோசிப்பார். உடனே காவேரி சொல்லுவாங்க, நான் வேணா இங்கேயே இருக்கேன் விஜய், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே கங்காக்கா வந்து அம்மா பார்த்துக்குவாங்க, ஏதாவது பிரச்சனைனா மட்டும் நம்ம போனால் போதும், இப்போதைக்கு பாட்டிக்கு சரியாகிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, உடனே தாத்தா அப்புறம் என்ன விஜய், காவேரியும் ஒத்துக்கிட்டா இங்கே இருக்கிறதுக்கு, நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற, காவேரி இங்கே இருந்தால் அவனுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ன மாதிரி தாத்தா கேட்பாங்க. அதுக்கு இல்லை தாத்தா, இப்போ பாட்டி வந்து காவேரியை பார்த்தா ரொம்ப வந்து சங்கட்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி வெறுக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளோட எமோஷன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பாட்டி ஏதாவது பேச போய் காவேரிக்கு ஹர்ட் ஆகிடக்கூடாது, காவேரிக்கு ஹர்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அதில் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் சேர்ந்து பாதிக்கும், அதெல்லாம் தான் யோசிக்கிறேன். இப்போ காவேரி இங்கே இருக்கலாமா வேண்டாமன்றது தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய், நான் பார்த்துக்கிறேன், அப்படியே பாட்டி என்னை ஏதாவது திட்டினா கூட நான் சகிச்சு போய்க்கிறேன். அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதை பெருசுப்படுத்த கூடிய கேரக்டர் கிடையாது நான், அவங்க என்ன பண்ணாலும் சரி, என்னை அடித்தா கூட சரி நான் அடியை வாங்கிக்கிறேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் சரி ஒரு 2 நாள் பார்ப்போம் காவேரி, என்ன பண்ணுறதுன்னு மேற்கொண்டு யோசிப்போம், இப்போதைக்கு நம்ம பாட்டி பக்கத்திலே இருக்கலாம் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே தாத்தா கேட்பாரு, விஜய் காவேரிக்கு வளகாப்பு பண்ணி அவளோட மைண்டெல்லாம் அதில் போயிருந்துச்சுனாலாவது அவள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பா, அவள் நார்மலாக இருந்திருப்பா. இப்போ காவேரிக்கு பேசி வச்ச மாதிரி வளகாப்பும் பண்ணாமல் கடைசியில் கங்காவோட வளகாப்பை நீங்கள் பண்ணிட்டீங்க, அந்த கோவத்தில் தான் அவள் வளகாப்புக்கு கூட வரல, அந்த டைம்லேயுமே இவள் அப்படி தான் புலம்பிக்கிட்டு இருந்தான். விஜய் நம்மளை விட்டு போயிட்டான், நம்ம சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், பொண்டாட்டி பின்னாடி போயிட்டான், இப்படி என்னை சுத்தமாக மறந்துட்டான், நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ன மாதிரி ரொம்ப புலம்பி இவ்வளோ நாளாக தூங்காமல் தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. நம்ம ஒன்று பண்ணுவோமா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக காவேரிக்கு வளகாப்பு பண்ண பார்க்கலாம், வளகாப்பு பண்ணி குழந்தைய பற்றின ஞாபகத்தை நிறைய கொண்டு வந்து அவளுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவள் மைண்டு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தை மேலே அவள் ரொம்ப ஆசையாக இருந்தா, விஜயோட குழந்தை எப்படி பிறக்கும், விஜயோட குழந்தை எப்படியெல்லாம் வளர்க்குறது, விஜயோட குழந்தைக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு 1008 கனவோடையும் ஆசையோடையும் இருந்தா. வளகாப்பு நம்ம பண்ணலாமா, காவேரிக்கு வளகாப்பு பண்ணும்போது அந்த சந்தோஷத்தில் அவன் மைண்டு மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரியும் ஆமாம் தாத்தா அதுவும் கரெக்டு தான், நான் அம்மா கிட்ட இதை பற்றி உடனே பேசுகிறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நல்ல நாள் பார்த்துட்டு நம்ம வளகாப்பு பண்ணிடலாம், இங்கேயே கூட சிம்பிளாக நம்ம வீட்டில் நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக நல்லபடியாக பண்ணிடலாம், இதனால் பாட்டிக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜயும் சரி தாத்தா நானும் வந்துட்டு அத்தைக்கிட்ட பேசுகிறேன், பேசிட்டு சீக்கிரமாக வந்துட்டு நம்ம வீட்டிலேயே வச்சு ஃபங்க்ஷன் காவேரிக்கு பண்ணிடலாம், அது வரைக்கும் நான் எப்படி வந்து காவேரியும் சமாளிச்சுட்டு பாட்டியும் சமாளிக்க போகிறேன்னு தெரியல, பாட்டியை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை தாத்தா, ஆனால் பாட்டி வந்து காவேரி எதுவுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவளுக்கு நிறையா பிரச்சனையை நான் கொடுத்துட்டேன் தாத்தா, இப்போ தான் வந்து காவேரி நான் சந்தோஷமாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன், இப்போ திரும்பி பிரச்சனை வருது, எனக்கு நம்பிக்கை இருக்குது பாட்டியை வந்து நான் நல்லபடியாக குணமாக்கிடுவேன்னு, ஆனால் காவேரிக்கும் அட் த சேம் டைம் அவளோட எமோஷனுக்கும் நான் மரியாதை கொடுக்கணும், அதை மட்டும் நான் நல்லபடியாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ன மாதிரி விஜய் தாத்தா கிட்ட சொல்லுவார். நீ எதுவும் பயப்படாத, நீ பதட்டப்படாத விஜய், நீ வந்து என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசி, காவேரி கிட்ட வந்துட்டு உங்கள் பாட்டி எதுவும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், காவேரி இங்கே இருந்தால் அவளே வந்துட்டு மனசு மாற ஆரம்பிச்சிருவா, காவேரி மாசமாக இருக்கிறத பார்க்கும்போதும் அவள் வந்து ஏதாவது பிரியமாக வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட பேசினா அவளே மனசு மாறிடுவா, அவளை பற்றி தெரியாதா, அவள் இப்படி தான் பேசுவாள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவகிட்ட வந்து ஒரு குழந்தை குணம் தான் இருக்குது, அவளை மாற்றுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி தாத்தாவும் வந்துட்டு விஜய்கிட்ட சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு என்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்றத காரணமாக வச்சு சொந்தங்கள்லாம் ஒன்று கூட்டிட்டீங்க போல இருக்குது, பிடிக்காத மருமகளும் வீட்டுக்கு வந்தாச்சு, இனி என்ன குடும்பமாக சேர்ந்து கும்மி அடிப்பீங்க, என்ன ஓரங்கட்டி விட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் ஏன் சித்தப்பா இன்னும் நீங்கள் திருந்தவே இல்லையா, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருந்திடுவீங்கன்னு பார்த்தா இன்னுமே நீங்கள் திருந்தலை, அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, இன்னும் வந்துட்டு எங்கள் மேலே கொலவெறியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரா இல்லை அவர் திருந்திட்டாரா அப்படின்ன மாதிரி கேட்க, நீ ஏன்ப்பா தேவையில்லாமல் என்னை கோத்து விட்றேன், அந்த ஆள் கூடலாம் நான் பேசுகிறதும் கிடையாது, அந்த ஆள் எங்கே இருக்கானும் தெரியாது, பசுபதிங்கிற பேரவே நான் மறந்தாச்சு, என் பையனோட அவ்வளோதான், அவர் எனக்கு சம்மந்தி ஆகுது, இருந்தாலும் உன் பிரச்சனையிலேயே எங்களுக்குள்ளே வாய்க்கா தகராறாயிருச்சு, என்ன தான் பண்ணுறது, இதெல்லாம் சகிச்சு போய் ஆகணும், நீ அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளே சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே 1008 பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருக்க, நீ என்ன நல்லா இருக்கியா அப்படின்ன மாதிரி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு
விஜய் உள்ளே போயிடுவார். உடனே காவேரி அவர் வந்து முறைக்கிற மாதிரி பார்ப்பாரு. அதை நோட் பண்ணிவிட்டு காவேரி நீ உள்ளே வா அப்படின்ன மாதிரி விஜய் ஒரு சவுண்டு கொடுத்ததும் இதோ வரங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காவேரியும் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதுமே காவேரி கிட்ட விஜய் ரொம்பவே புலம்புவார். என்ன காவேரி இப்படியெல்லாம் நடக்குது, நம்ம கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தா அந்த கடவுள் ஒத்துக்கவே மாட்டார் போல இருக்கு. பிரச்சனை மேலே பிரச்சனையாக நம்மளுக்கு கொடுத்து நம்ம சந்தோஷத்தை காலி பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருக்காரு. நானும் உன் பக்கத்துலேயே இருக்கணும், உன்னை நல்லபடியாக கவனிச்சுக்கணும். இவ்வளோ நாள் கல்யாணம் ஆனதுலேருந்து உனக்கு நிறைய கஷ்டத்தையும் நிறைய கவலையும் கொடுத்துட்டேன். அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும்னு உன் பக்கத்துலேயே இருந்து உன்னை கவனிச்சிட்ருக்கேன். பட் அதுக்குள்ளே பார்த்தியா எப்படி ஒரு ட்விஸ்ட்டுன்னு, இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல, என் தலையெழுத்து போல இருக்குது அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, சச்சா அப்படிலாம் இல்லைங்க, எல்லாரோட லைஃப்லையும் இந்த மாதிரி ரொட்டீனாக நடக்க தான் செய்யும். உங்கள் கடவுள் வந்து ஒரே டைமில் வந்துட்டு சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துட்டு எப்போவுமே வந்துட்டு உங்கள் ஹாப்பியாகவே இருக்கிற மாதிரி அலோவ் பண்ண மாட்டார். சந்தோஷமும் சரி கவலையும் சரி மாறி மாறி தான் வந்துட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ எதுக்கும் ஹர்ட் ஆகலைல்ல காவேரி, பாட்டி அப்படிலாம் சொன்னது உனக்கு வருத்தமாக இல்லைல்ல, நீ வருத்தப்படுவேன்னு தெரியும், இருந்தாலும் நீ வெளியில் சொல்ல மாட்டேன். சாரி காவேரி, என்னால் உனக்கு திரும்ப திரும்ப கஷ்டம் மட்டுமே தான் வந்துட்டுருக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல, அட ஏங்க இதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்துறீங்க, என் அம்மா கூட தான் உங்களை எவ்வளவோ வாட்டி அவமானப்படுத்தியிருக்காங்க, தரக்குறைவாக பேசியிருக்காங்க, என் அக்கா பேசாத பேச்சா, பட் எனக்காக நீங்கள் அதெல்லாம் சகிச்சுட்டு போகலையா, அதே மாதிரி தான் நானும் எடுத்துக்க போகிறேன். இது நம்ம குடும்பம் தானே, நம்ம பாட்டி தானே, அவங்க ஏதாவது பேசினா அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் விஜய், உங்களுக்காக அதெல்லாம் நான் வந்து சகிச்சு தான் போய்க்குவேன். நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்தது பாட்டிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. என்னை பற்றின கேரிங்கும் என்னை பற்றின கவனத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு பாட்டி மேலே கவனத்தை செலுத்துங்க. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக பாட்டியை குணப்படுத்த முடியும். அது போக நான் அம்மாகிட்டையும் கூடிய சீக்கிரமாக பேசுகிறேன், சீக்கிரமாக வளகாப்பு பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து பாட்டியோட மைண்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அவங்களும் கியூர் ஆவாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, தேங்க்ஸ் காவேரி, நீ இந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, எல்லாத்து மேலேயும் இவ்வளோ ஆசையாகவும் பிரியமாகவும் இருக்கேன். நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அந்த கடவுள் கொடுத்துடக்கூடாது, நம்ம குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட விஜய் சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே போய் நிவினுக்கு கால் பண்ணுவார். நிவின் இந்த மாதிரி பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஹாலுசினேஷன் மாதிரி ஆகி பழைய மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு, அதனால தான் இங்கே நானும் காவேரியும் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ விஜய் என்னாச்சு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் இங்கே வந்துட்டேன் இல்லையா, காவேரி கூட இருக்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதவே யோசிச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க போல இருக்குது, அதனால தான் மூட் ஸ்விங்ஸில் வந்துட்டு இப்படி ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருக்காங்க. பட் அதெல்லாம் சரியாயிடும் கூடிய சீக்கிரம். நான் இங்கேருந்து அவங்கள வந்து கொஞ்சம் பேசி மைண்டை மாற்றினேன்னா அவங்கள க்யூர் பண்ணிடலாம். பட் அதை விட பெரிய பிரச்சனை இப்போ எனக்கு ஒன்று இருக்குது. அன்றைக்கி காவேரி வந்துட்டு ஒரு ஜீப் இடிக்க வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே உட்காந்துருந்தது பசுபதி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு நிவின். இப்போ எனக்கு என்ன பயம்னா, நான் வந்து காவேரி கூட இருக்கேன், கங்கா அங்கே தனியாக இருக்காங்க. இந்த பசுபதி வந்து என் மேலேயும் காவேரி மேலேயும் இருக்கிற கோவத்தை, குமரன் மேலே இருக்கிற கோவத்தை வந்து கங்கா மேலே காமிச்சிடக்கூடாது. கங்கா வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வயிற்றில் வேற குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, குமரன் நம்மளை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் கங்காவுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் காவேரி கூடவே அங்கே இருக்கிறதுக்கு சம்மதித்தேன். பட் இப்போ இப்படி ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் தயவுசெய்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த பசுபதி எங்கே இருக்கான், அவனோட மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, அவன் என்னெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கான்றதை இன்ஃபர்மேஷனை மட்டும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்கள். எதுக்கும் வந்து நான் அலர்ட்டாக இருக்க சொல்கிறேன் கங்காவையும். கங்கா கிட்ட வந்து நம்ம டைரெக்டாக இதெல்லாம் போய் சொன்னோன்னா கண்டிப்பாக பயந்துருவாங்க, அதுக்கப்புறம் குமரன் மேலே தான் கோவப்படுவாங்க. என்னை தனியாகவும் விட்டுட்டு போயிட்டீங்க, பசுபதியெல்லாம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் குமரன்ற மாதிரியே அவன் ஃபுல் ப்ளேமும் வந்துட்டு குமரன் மேலே போயிடும். குமரனுக்கே ஆக்சுவலாக இந்த விஷயம் தெரியாது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது அவர் மலேசியா போகிறக்கே அவர் சம்மதிச்சிருக்க மாட்டாருன்னு தான் நான் சொல்லலை. நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணணும் நிவின் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன விஜய் சொல்கிறீங்க, அந்த ஆள் இன்னும் அடங்கவே இல்லையா, நான் அன்னைக்கே சொன்னல அவனை கம்ப்ளீட்டாக ஏதாவது பண்ணால் மட்டும்தான் அவன் திருந்துவான்னு. ஏன்னா அவன் ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினச்சிட்டான்னா அவன் சாகிற வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அவன் ஒரு விஷயத்தை விடவே மாட்டான். அவன் நிம்மதியாக இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கிறக்குனே தான் அவன் அலைவான். அதுவும் போக ராகுவும் வந்து இன்னும் ஃபாரினுக்கு ரிட்டர்ன் ஆகலைன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டேன், அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க, நான் என்னன்றதை அம்மாக்கிட்டேயும் கேட்டு விசாரிக்கிறேன். அது போக எவ்வளோலாம் பிரச்சனை வந்தாலும் இவன் இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கான், இவனுக்கு ஒரு பெரிய பிளானாக நம்ம சீக்கிரமாக பண்ணியே ஆகணும் விஜய், அப்போ தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நிவின் சொல்ல, அதெல்லாமே பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் நிவின் எதுனாலும் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ ஒரு பக்கம் எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வேறு, அதுவும் போக காவேரியை நல்லா பார்த்துக்க முடியல, எல்லாமே சேர்ந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி நீங்கள் கங்கா கூட போய் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வாங்க நிவின் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி விஜய் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பாட்டி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் காவேரி நல்லபடியாக பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்சால்
வந்துட்டு நான் அடிக்கடி கங்காவை போய் பார்த்துட்டு வரேன், என்ன ஏதுங்கிறத சுற்றி விசாரிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்டயும் சொல்லி வைக்கிறேன். கங்கா கிட்ட சொன்னோம்னா அவங்க கண்டிப்பாக வந்து பதட்டப்படுவாங்க, அவங்கக்கிட்ட சொல்லாமல் தான் இதெல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவின் ஃபோனை வச்சிருவாரு. உடனே விஜய் பயங்கரமாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம காவேரிக்கு வளகாப்பு பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு நம்ம கங்காவையும் சாரதாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இங்கே பிரச்சனைலாம் சரியாகிற வரைக்கும் அவங்க இங்கேயே இருக்க வைப்போம். ஏன்னா வந்து குமரனும் இப்போதைக்கு மலேசியாவிலேருந்து வரமாட்டார், 2 மாதம் ஆகும். நம்ம இங்கேயும் பார்த்துக்கணும், கங்காவையும் அத்தையும் பார்த்துக்கணுன்னா இதுக்கு ஒரே வழி, கங்காவும் சரி அத்தையும் சரி அவங்க குடும்பமாக வந்து இங்கே இருந்தால் மட்டும்தான் முடியும். இதை எப்படியாவது அத்தைக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கங்காவை நம்ம இங்கேயே நம்ம வீட்டிலே இருக்க வச்சிடணும். டெலிவரி வரைக்கும் வந்துட்டு இங்கே இருந்தாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விஜய் டிசைட் பண்ணுவார்.